வரி பாக்கி புகாரில் சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த வரி பாக்கி புகார் அப்படிங்கிறது எப்போ அவங்களுக்கு முதல் அறிக்கை அனுப்பப்பட்டது, ஏன் அந்த வரியை செலுத்தவில்லை, அது குறித்த விவரங்கள்? ஜெனிஃபர், குறிப்பாக சென்னையினுடைய ஒரு பிரதான அடையாளமாக இருக்கக்கூடியது கிண்டி ரேஸ்கோர்ஸ். கிண்டியினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடமாக கிண்டி ரேஸ்கோர்ஸ் அமைந்திருக்கிறது. இப்பொழுதும் அதாவது கிண்டிக்கு வழி கேட்டால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் அடையாளம் காண்பித்து தான் அனுப்புவார்கள். அந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக வரி பாக்கி நிலுவையில் இருப்பதாக தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய பல்வேறு வழக்குகள் பல்வேறு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த வரி பாக்கி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இன்று காலை வருவாய்த்துறை அதிகாரிகள் குறிப்பாக கிண்டி ரேஸ்கோர்ஸினுடைய 4 பிரதான கேட்களுக்கு தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க. குறிப்பா தினசரி பல்வேறு குதிரை பந்தய போட்டிகள் அப்படிங்கிறது கிண்டி ரேஸ்கோர்ஸ்ல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கிறது. குறிப்பா ஹைதராபாத், புனே, அதே போல சென்னையினுடைய ஒரு மைசூர் இது போன்ற இடங்கள்ல தொடர்ச்சியாக கிண்டி ரேஸ்கோர்ஸினுடைய ஒரு கிளப் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. இந்த கிளப்பை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டோர் மெம்பராக இருக்கிறாங்க. பல்வேறு வகையில் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது கிண்டி ரேஸ்கோர்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஸ்விம்மிங் பூல் அமைந்திருக்கிறது, அதே போல வாக்கிங் மைதானம், இது போன்ற பல்வேறு வகையில் பயனடைவதற்கு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கிண்டி ரேஸ்கோர்ஸ்ல வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குதிரை பந்தயத்திற்கு என்று தனி மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அந்த மெம்பர்ஷிப்ல இணைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து குதிரை பந்தயத்திற்கு பணம் கட்டக்கூடிய பணிகளில் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பந்தயத்தில் ஈடுபடுவாங்க. இந்த நிலையில் தான் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே இந்த 160 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 80 ஏக்கருக்கு மேலாக குதிரை பந்தயம் நடக்கக்கூடிய அந்த பிரதான மைதானம், அந்த மைதானத்தில் தற்போது அதற்கான வரிபாக்கிக்காக தான் தற்போது இந்த சீல் வைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல உள்ள ஏராளமான கட்டிடங்கள், திருமண மண்டபங்கள், ஸ்விம்மிங் பூல், அதே போல தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைந்திருக்கிறது. குறிப்பா ஜுமாக்கா மைதானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பல இடங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கெல்லாம் தற்போது அதிகாரிகள் சீல் வைக்கல அப்படிங்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக வரிபாக்கி செலுத்தாத நிலையில இந்த மைதானத்திற்கான அந்த சீல் மட்டும் வைக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இன்று காலை முதலே அவங்க அனுமதிக்கப்படாம வெளியே காத்திருக்கிறாங்க. அதே போல தொடர்ச்சியாக பலருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாம தான் இருக்கு. பல நபர்களிடம் பேசும்பொழுது இந்த வரி பாக்கி விவரம் எல்லாம் தெரியல. தொடர்ச்சியாக அவங்க மாதாந்திர சம்பளத்திற்காக வரக்கூடிய ஊழியர்கள், குறிப்பாக அவங்களுடைய ஐடி கார்டுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. சார் வணக்கம். இதை பத்தி எதுவும் சொன்னாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? காலையில வழக்கமா என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? வேலைக்கு தான் வந்திருக்கோம். உள்ள அலோட் பண்ணல. என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? தெரியல சார், எதுவும் தெரியல. என்ன வேலை செய்றீங்க நீங்க உள்ள? கேட்டரிங்ல இருக்கீங்க. ஓகே. ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்க வழக்கமா உள்ள? இன்னைக்கு அந்த கேட்டரிங்னா சர்வீஸ் பண்ணுவீங்களா? சாப்பாடுலாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க உள்ள வழக்கமா? ஸ்டாஃப் எவ்வளோ ஸ்டாஃப் இருப்பாங்க? கிண்டில எப்படியும் எவ்வளோ இருக்காங்க? 180. கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்டவர் தொடர்ச்சியாக கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இருப்பாங்க, செல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட குதிரைகள் இங்க பயிற்சி அளிக்கப்பட்டு தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 15க்கும் மேற்பட்ட ரேஸ்கள் நடத்தப்படுவதா தற்போது நிர்வாகிகள் சொல்றாங்க. இந்த நிலையில தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியருடைய சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீல் குறித்தான அடுத்த கட்டமாக இன்று நீதிமன்றத்தில் நாட இருப்பதாக ரேஸ்கோர்ஸ் அந்த தகவல் சொல்றாங்க. நான் அதிகாரப்பூர்வமாக தற்போது ரேஸ்கோர்ஸ் மைதானத்திலிருந்து நிர்வாகிகள் யாரும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகளில் தொடர்ச்சியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வர்றாங்க. ஜெனிஃபர். வேல்முருகன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நீதிமன்றத்தில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? சட்ட ரீதியாக இதற்கு தீர்வு அப்படிங்கிறது ஒன்று சாத்தியமாக இருக்கா? அதாவது குறிப்பாக கிண்டி ரேஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது பழைய மெட்ராஸ் ரேஸ் கிளப் அப்படின்றும் அழைக்கப்படுகிறது. குறிப்பா வெள்ளையர் காலத்திலிருந்து இங்க குதிரை பந்தயத்திற்கான அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில கடந்த 1970க்கு பிறகு குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் குத்தகைக்காக இந்த இடம் 2 கிராமத்தை இணைக்கக்கூடிய இடம். ஒன்னு வேளச்சேரி கிராமமாக இருந்த பொழுதும் அதே போல வெங்கடாபுரம் அப்படிங்கிற கிராமமும் இருந்த ஒரு பெரிய ஒரு மைதானம். அப்பொழுது 85 காணி அப்படிங்கிற
அடிப்படையில் இந்த இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு ஒரு 35 காணி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 160 ஏக்கர் அப்படிங்கிறது குதிரை பந்தயத்திற்காக சென்னையில் அந்த காலகட்டத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் அமைக்கப்பட்டு குதிரை பந்தயம் வந்து குறிப்பாக மிகப்பெரிய ஒரு பணம் படைத்தவர்கள் விளையாடக்கூடிய அந்த போட்டியாக இங்கு வந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு இந்த வரி பாக்கி அப்படிங்கிறது குறிப்பாக வாடகை பாக்கி, அதே போல வருவாய்த்துறைக்கு செலுத்த வேண்டிய அந்த வரி பாக்கி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து நிலுவையில் இருப்பதா தற்போது தெரிவிக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த வரி பாக்கி செலுத்தாதனால பல முறை வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பல முறை அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில தொடர்ச்சியாக கிண்டி ரேஸ்கோர்ஸ் தரப்புல இருந்து நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை வந்து சந்தித்து வரக்கூடிய சூழல் தான். கடந்த மார்ச் மாதம் 2023 கடந்த மார்ச் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய் அளவிற்கு உடனடியாக வரி பாக்கிய செலுத்தணும் அப்படிங்கிற உத்தரவு அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகும் இந்த வரி பாக்கி அப்படிங்கிறது கொடுக்கப்படல. குறிப்பாக தற்போது ஒரு தகவல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு மேலாக பல ஆண்டுகளாக வாடகையும் வரியும் செலுத்தாத ஒரு சூழல் இருப்பதாக உடனடியாக 730 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த 730 கோடி ரூபாயும் செலுத்தவில்லை என்ற தற்போது அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த இடம் மீண்டும் வந்து தற்போது வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டிற்குள்ளே, அதாவது இந்த குத்தகை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான அந்த பணிகளில் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல பல்வேறு கட்டிடங்கள், குறிப்பாக திருமண மண்டபம் இருக்கிறது, அதே போல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிளப்ஸ் அப்படிங்கிறது உள்ள வந்து பிரத்யேகமான அறைகள் வந்து இதெல்லாம் அப்ரூவ்டு லேண்டுன்னு சொல்லி அது வந்து தனியாக கட்டப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. தற்பொழுது கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த 80 ஏக்கர், அதாவது குதிரை பந்தயம் நடக்கக்கூடிய அந்த மைதானத்திற்கு மட்டும் தற்பொழுது அந்த வியூ கேலரிக்கு மட்டும் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த கிளப் மெம்பர்ஸ் வந்து காலை 4 மணி முதலே வந்து வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இதுல மெம்பரா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்க நிலையில் அவங்க காலையில வந்தவங்க எல்லாம் தற்போது வெளியேற்றப்பட்டு அவர்களும் நமக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படிங்கிறது வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டு கீழே கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே கிண்டி ரேஸ்கோர்ஸினுடைய நிர்வாகம் இதற்கு அடுத்த கட்டமாக நீதிமன்றம் செல்ல இருக்கிறதா அல்லது அந்த வரி பாக்கியை வந்து செலுத்தக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக அவங்களுடைய செயல்பாடு இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஜெனிஃபர், நிச்சயமாக களத்திலிருந்து மிக விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் வேல்முருகன், நன்றி.